நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் இப்போ சிங்கப்பூருக்கு போகிறவங்க டீபோர்ட் ஆகியும் வர்றாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி சிங்கப்பூரில் இருந்தவங்க ஏதாவது தப்பு பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணியும் அனுப்புகிறாங்க. நிறைய பேருக்கு இந்த டீபோர்ட்டுக்கும் இந்த பிளாக் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறது தெரியல. அதே மாதிரி உங்களை டீபோர்ட்டோ இல்லை பிளாக் லிஸ்ட்டோ பண்ணாங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணலாம், நான் கண்டிப்பாக திருப்பி சிங்கப்பூர் தான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து டீபோர்ட் பண்ணியிருந்தாலும் சரி இல்ல பிளாக் லிஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்காது. அதனால வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து யாராவது ஃப்ரெண்டா இருக்கட்டும் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும் யாராவது டீபோர்ட் பண்ணியிருக்காங்க இல்ல அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி பண்ணுன அப்படின்னா உங்களால திருப்பி சிங்கப்பூர் போக முடியும் அப்படிங்கறத தெளிவா சொல்லுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எதனால டீபோர்ட் பண்றாங்க பிளாக் லிஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறத பாத்திரலாம். டீபோர்ட் அப்படின்னா நீங்க ஏர்போர்ட்டுக்குள்ள சரியான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போல அப்படின்னாலோ இல்ல அவங்க இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் உங்களுக்கு அவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க தவறான தகவலை சொன்னீங்க அப்படின்னாலோ இல்ல பொய்யான தகவலை சொன்னீங்க அப்படின்னாலோ உங்களை டீபோர்ட் பண்ணிடுவாங்க. அதாவது சிங்கப்பூர் கண்ட்ரிக்குள்ளே உங்களை அலோவ் பண்ணாம உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. அதுக்கு பேர் தான் டீபோர்ட். அப்ப பிளாக் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சிங்கப்பூருக்குள்ள போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒர்க் பண்ணல சிங்கப்பூர் சட்டத்திட்டத்துக்கு மீறி நீங்க ஏதாவது ஒன்று பண்றீங்கன்னு வச்சுங்க. சிங்கப்பூர் சட்டம் அப்படிங்கிறது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அதை நீங்க கரெக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம நீங்க ஏதாவது பண்றீங்கன்னு வச்சுங்களேன் உங்களை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க. உதாரணத்துக்கு சண்டை போடுறது அப்படிங்கிறது சிங்கப்பூர்ல ரொம்ப தவறான செயல். ஸோ அதை நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களை பிளாக் லிஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. போலீஸ் கேஸ் ஆகுது அப்படின்னா பிளாக் லிஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எம்ஓஎம்ல என்ன பர்மிட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதுல மட்டும் தான் நீங்க ஒர்க் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க வேற பர்மிட்ல ஒர்க் பண்றீங்க இல்ல வேற இடத்துல போய் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதுக்காகவும் உங்களை பிளாக் லிஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா உங்களை பிடிச்சாங்க அப்படின்னா அதனால உங்களை டீபோர்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி நிறைய காரணங்களுக்காக உங்களை திருப்பி அனுப்புவாங்க. ஸோ நீங்க சிங்கப்பூருக்குள்ள என்ட்ரி ஆகி அவங்க சிங்கப்பூர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம உங்களை திருப்பி அனுப்புறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிளாக் லிஸ்ட். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் டீபோர்ட்னா என்ன பிளாக் லிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத பத்தி. சரி, இப்போ என்ன டீபோர்ட் பண்ணிட்டாங்க இல்ல பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டீபோர்ட்டுக்கு பார்த்துடலாம். டீபோர்ட் அப்படின்றது ரெண்டு காரணத்துக்காக உங்களை திருப்பி அனுப்புவாங்க. ஒன்னு உங்கள்ட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து சரியா இல்லை அப்படின்னா உங்களை திருப்பி அனுப்புறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது இப்போ ஒவ்வொரு பாஸுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டா வந்து என்டிஎஸ் பர்மிட்ல போன ஒருத்தரை திருப்பி அனுப்புனாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பாண்டு பேப்பரை வந்து வாங்காம கம்பெனில இருந்து வாங்காம போயிட்டாரு. அவருக்கு டைமும் கொடுத்து பார்த்தாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ள அவரால் பாண்டு பேப்பரை ரெடி பண்ண முடியல. ஸோ அப்படின்னா திருப்பி அனுப்புவாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் சரியா இருந்தாலும் சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல இருந்து திருப்பி அனுப்புறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா தவறான பொய்யான தகவலை வந்து இமிகிரேஷன் ஆபீஸ்கிட்ட சொல்றது. ஸோ அதனாலையும் திருப்பி அனுப்புவாங்க. பொய்யான தகவல்னா என்னன்னா ஐபியில் வந்து சேலரி ரொம்ப ஹையா போட்டிருக்கும் ஆனா உண்மையிலே வந்து அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஏஜென்சி வந்து பொய் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பொய் சொல்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதனால திருப்பி அனுப்புவாங்க. ஸோ ரெண்டு ரீசனுக்காக உங்களை ஏர்போர்ட்ல இருந்து டீபோர்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு உங்களோட சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி நீங்க 14A ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த டாக்குமெண்ட்டை வந்து கரெக்டாக ரெடி பண்ணிக்கிட்டு நீங்க போனீங்கன்னாவே போதும். நீங்க நல்லபடியாக சிங்கப்பூருக்குள்ள போயிட முடியும். இருந்தாலும் நீங்க உங்க கம்பெனியில் ஒரு தடவை கேட்டுக்கங்க. ஏன்னா 14A ஃபார்ம் சில இதுக்கு சப்மிட் பண்ற மாதிரியும் வரும். நீங்க கம்பெனியில் தெளிவாக கேட்டுக்கங்க. கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு சப்போஸ் 14A ஃபார்ம் சப்மிட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சப்மிட் பண்ணுங்க. இல்லைன்னா டேரக்டா நீங்க உள்ள போயிடலாம். ஆனா இப்போ இந்த பாண்டு பேப்பர் வந்துட்டு எடுத்துட்டு வராம போனார்ல அவருக்கு ஐசிஏக்கே இமெயில் பண்ணி கேட்டாச்சு. ஐசிஏல என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து டாக்குமெண்ட் மட்டும் கரெக்டா எடுத்துட்டு வரலாம், உங்களுக்கு 14A ஃபார்ம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்து ஐசிஏல மெயில் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இவர் வந்து 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணாம தான் வந்து இப்போ சிங்கப்பூர் போக போறாரு. ஓகே, அப்ப யார் வந்து 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தவறான தகவல் பொய்யான தகவலை சொல்லி டீபோர்ட் பண்றாங்க. அப்படி டீபோர்ட் பண்ணல உங்களோட கைரேகை உங்களோட போட்டோ எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வந்து உங்களை திருப்பி அனுப்புவாங்க. மோஸ்ட்லி உங்க கைரேகை போட்டோலாம் எடுத்துட்டாங்க அப்படின்னாவே கண்டிப்பா நீங்க வந்து உங்களை டீபோர்ட் பண்றாங்க அப்படின்னா 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணி போறப்ப அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை நீ உள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணாம உள்ள போனீங்கன்னா எத்தனை தடவை பண்ணாலும் உங்களை திருப்பி தான் அனுப்புவாங்க. 14A சப்மிட் பண்ணாம உங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, உள்ள போக முடியாது. ஸோ அப்போ 14A ஃபார்ம் எப்படி சப்மிட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐசிஏல தான் நீங்க வந்து 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். அப்படி 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணல உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்க எதனால திருப்பி அனுப்புறாங்க எல்லாத்தையும் கொடுத்து நீங்க அப்பீல் பண்ணலாம். அப்படி அப்பீல் பண்ணி அதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டா மட்டும்தான் உங்களால திருப்பி சிங்கப்பூருக்குள்ள போக முடியும். ஒரு சில பேர்லாம் வந்து 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டாங்க ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ரிப்ளை வரல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. வரல அப்படின்னாலும் நான் சப்மிட் பண்ணிட்டேன் நான் போலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போகக்கூடாது. 14A ஃபார்முக்கு உங்களுக்கு
உங்களுக்கு ரிப்ளை வந்தால் மட்டும்தான் நீங்கள் போகணும், இல்லைன்னா நீங்கள் போகக்கூடாது. ஒரு சில பேர் 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணாலும் உங்களை உள்ள அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் உள்ளார போக முடியாது. ஓகேங்களா? ஆனால் இதை எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நல்லபடியாக உள்ளே போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் உள்ளே போய் ஆகணும். ஸோ உங்களை டீபோர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே. இப்போ பிளாக் லிஸ்ட்டுக்கு வருவோம். பிளாக் லிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சிங்கப்பூருக்குள்ள தவறான ஆக்டிவிட்டீஸ், இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டதுனால உங்களை திருப்பி அனுப்பியிருக்காங்க. உங்களை பிளாக் பண்ணி திருப்பி நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருக்காங்க. அப்படி அனுப்புறப்ப இல்லை நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், நான் திருப்பி வந்து உள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா போக முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற குற்றத்தை பொறுத்து தான் வந்து அது இருக்குது. அதே மாதிரி உங்களை வந்து MOM சைட்டில் வந்து உங்களை எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. டீபோர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ICAல பண்ணுவாங்க. பிளாக் லிஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது MOMல பண்ணுவாங்க. ஸோ டீபோர்ட்டுக்கும் பிளாக் லிஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ICAக்கும் MOMக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. ICA அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இமிகிரேஷன் ஆஃபீஸர் டீம். MOM அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனிதவள அமைச்சு. அதாவது நீங்கள் வேலை செய்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களை வந்து ஒர்க்கர்ஸை, ஃபாரின் ஒர்க்கர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான அமைப்பு தான் வந்து MOM. ஓகேங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து டீபோர்ட் பண்ணலை, பிளாக் லிஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ICAல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்களுக்கு அப்ரூவலே வராது. அதாவது MOMல இருந்து உங்களுக்கு விசாவுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க, ஒர்க்கிங் விசாக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. கம்பெனி சைட்ல இருந்து அப்ளை பண்ணுறப்ப ஒரு அவங்களுக்கு வந்து கம்பெனிக்கு மெயில் போகும், இந்த ஒர்க்கர் வந்து நாட் சூட்டபிள் ஃபார் சிங்கப்பூர் ஒர்க்கு, யூ ட்ரை அனதர் ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஒர்க்கரை வந்து நீங்க எடுக்க முடியாது, நீங்க வேற ஒர்க்கரை வந்து ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி MOMல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்ப இதையும் நம்ம சரி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க MOMக்கு இமெயில் பண்ணணும். ஸோ MOMக்கு இமெயில் பண்ணல நீங்க என்ன பிரச்சனைக்காக உங்களை திருப்பி அனுப்புனாங்க, ஸோ அதுக்கு நீங்க எதுவும் ஃபைன் கட்டிருக்கீங்களா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணி நீங்க வந்து சாரி கேட்டு அப்பாலஜி லெட்டர்ஸ் வச்சு ஸோ அந்த மாதிரி நீங்க மெயில் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட குற்றம் வந்து ரொம்ப பெரிய குற்றம் இல்லை அப்படின்னாலோ உங்களை திருப்பி எடுக்கிறதுக்கான அப்ரூவல் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் 50-50 தான் சான்சஸ் இருக்கு, வராமல் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ரெண்டுலேயுமே சரி, பிளாக் லிஸ்டாக இருந்தாலும் சரி, டீபோர்ட் பண்ணாலும் சரி, வராமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இமெயில் பண்ணி சப்போஸ் உங்களை எடுக்கலாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா வரலாம். அதே மாதிரி உங்களோட முதலாளி உங்களை பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் உங்களோட முதலாளி கண்டிப்பாக நீங்கள் தான் வேணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட முதலாளி MOMல பேசினாலோ இல்லை உங்கள் முதலாளி ரிஸ்க் எடுத்தாங்க அப்படின்னாலோ உங்களை இறக்க முடியும். அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல முதலாளி உங்கள்கிட்ட இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் சில குற்றங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக உங்களால் உள்ள போகவே முடியாது, பர்மனெண்டா உங்களை பிளாக் பண்ணிருப்பாங்க. ஆனா சில குற்றங்களுக்கு உங்களுக்கு இயர்லி வந்து பிளாக் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2 வருஷத்துக்கு பேண்டு, 3 வருஷத்துக்கு உங்களை பேன் பண்ணிருக்கோன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கவும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, மெயில் பண்ணி பாருங்க. அப்படி மெயில் பண்ணியும் உங்களுக்கு ரிப்ளை வரல, இல்லை அப்படி மெயில் பண்ணியும் உங்களை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களால் சிங்கப்பூருக்குள்ள என்ட்ரி ஆக முடியாது. நீங்க வேற கண்ட்ரி தான் நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். சிங்கப்பூருக்குள்ள ட்ரை பண்ணாதீங்க. நீங்க பிளாக் லிஸ்ட் ஆனாலோ இல்லை டீபோர்ட் ஆனாலோ தயவு செய்து ஏஜென்ட் கிட்ட வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிருங்க வேற ஜாப் ட்ரை பண்றீங்க அப்படின்னா. ஏன்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் ஏஜென்ட்டுக்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை பிளாக் லிஸ்ட்லேருந்து எடுக்கிறதுக்கோ இல்லை உங்களை டீபோர்ட் ஆனதுலேருந்து அந்த 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணி எடுக்கிறதுக்கோ ட்ரை பண்ணுவாங்க. அப்படி முடியலை அப்படின்னா உங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க கரெக்டான ஏஜென்ட்டாக இருந்தால். ஸோ தயவுசெய்து அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சொல்லாமல் ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிளாக் லிஸ்ட் ஆயிருந்தாலோ இல்லை டீபோர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலோ அதுக்கு வந்துட்டு அப்பீல் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கால் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத உண்மையாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்பீல் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை பிளாக் லிஸ்ட்ல இருந்தும் டீபோர்ட் பண்ணதுல இருந்தும் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிளாக் லிஸ்ட் பண்ண ஒரு 4-5 பேருக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அப்பீல் பண்ணி அப்ரூவல் வாங்கி கொடுத்துருக்காங்க. டீபோர்ட் பண்ணவங்களையும் சரி சேர்த்து தான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலரா நம்ம டெலிகிராம் குரூப்ல போட்டுக்கிட்டு தான் இருக்கும். பிளாக் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு அப்பீல் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு அப்ரூவல் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு தான் இருக்கும். முறையா கரெக்டா ப்ராப்பரா அப்பாலஜி லெட்டர்ஸ், நீங்க ஃபைன் கட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா வச்சு அப்ளை பண்ணா அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, திருப்பி போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. இமிகிரேஷனில் போய் சொல்லாதீங்க. அதே மாதிரி சிங்கப்பூரில் போய் ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை உங்களால் தவிர்க்க முடியும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.